வணக்கம். வாகன ஓட்டிகளுக்கு 3 மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே. தமிழகத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. வாகன ஓட்டிகளே கட்டாயம் இதை நோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மாறிய 3 டிராஃபிக் ரூல்ஸ் மக்களே. ரொம்ப முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பாக முக்கியமான 3 விதிகள் கடந்த சில வாரங்களில் மாற்றம் அடைந்துள்ளது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதை கவனிக்காதவர்களுக்கு இந்த ஒரு விதிகள் இந்த பதிவில் தொகுத்து வழங்கப்படுகிறது. விதி 1. இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும்போது நிரந்தர நம்பர்கள் வழங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். தற்காலிக நம்பர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு உத்தரவு உள்ளது மக்களே. ஷோரூமை விட்டு வெளியேறும் கார்களுக்கு தற்காலிக பதிவு எண் இருக்க வேண்டும். அதேபோல் சிறப்பு உரிம தகடுகள் பெறுதல், காரில் மாற்றங்கள் செய்தல் அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்தல் போன்ற விஷயங்களுக்கு இந்த ஒரு தற்காலிக எண் உதவுகிறது மக்களே. விதி எண். இந்த தற்காலிக எண்ணை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி விதிகள் உள்ளன. சட்டப்படி அதை தெளிவாக நீங்கள் காட்ட வேண்டும். மஞ்சள் பின்னணியில் சிவப்பு எண்களை வைத்திருப்பதே சரியான வழி. ஆனால் பல புதிய கார்களில் வெறும் மஞ்சள் காகிதம் அல்லது சிவப்பு எண்கள் கொண்ட ஸ்டிக்கர் உள்ளது மக்களே. இது விதிகளை பின்பற்றவில்லை. இவை முறையாக நம்பர் பிளேட் வடிவத்தில் இருக்க வேண்டும். மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி காரின் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் தற்காலிக எண்ணை காட்ட வேண்டும். தெளிவாக நம்பர் பிளேட் தகடு இல்லாமல் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமானது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. புதிய மோட்டார் வாகன சட்டம் தெரிவித்திருக்கிறது மக்களே. இனிமேல் நம்பர் பிளேட்டுகளில் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பதற்கு பதிலாக மஞ்சள் பிளேட்டில் சிவப்பு நம்பர் கொண்ட தற்காலிக நம்பர் இருக்க வேண்டும் அப்படின்றத தெள்ள தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. விதி 2. இனி லைசன்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலமாக வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி ஆதார் அட்டை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். அதேபோல் குறிப்பாக ஆர்டிஓ சைட்டில் எல்எல்ஆர் கட்டணம் செலுத்தும் வசதி நீண்ட நாட்களாகவே முடங்கிய நிலையிலேயே இருக்கிறது மக்களே. இதனால் வாகன ஓட்டிகள் எல்எல்ஆர் போட முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். ஆதார் அத்தன்டிகேஷன் முடிந்தாலும் கூட பணம் செலுத்த முடியாமல் கடினமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. விதி 3. 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தி வைப்போம் என்று தமிழ்நாடு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கையில் 8 வயதுக்குட்பட்டுள்ளவர்கள் வாகனம் ஓட்ட அனுமதி தரும் எண்ணத்தில் உள்ள பெற்றோர்களா நீங்கள்? 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளிக்கும் பெற்றோர்களுக்கு தண்டனை உறுதி அப்படின்றதையும் கூறப்பட்டிருக்கிறது. 12 மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும். 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களே.